வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடேஸ் ரெசிபி பன்னீர் ஜாமுன். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. 1 லிட்டர் பால் வச்சுருக்கிறேன். திக்கான பாலாக இருக்கணும். 1 கப் சுகருக்கு 1.5 கப் தண்ணி, 2 லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். ஃபுட் கலர் 2 ட்ராப் தேவைப்படும். ரோஸ் எசன்ஸ், அந்த வாசனைக்காக ரோஸ் எசன்ஸ். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாலை காய்ச்சிக்கணும். பால் நல்லா காய்ச்சி பொங்கி வந்த பிறகு இப்போ பொங்கி வந்துருச்சு. பொங்கி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 லெமன் கட் பண்ணி நான் புழிஞ்சி வச்சுருக்க ஜூஸை இதில் ஊற்றிடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி திரிஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒயிட் கிளாத்தில் கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். வெள்ளை துணியில் கூட நீங்கள் அந்த மாதிரி எடுத்து கட்டி தொங்க விட்டுறலாம். இப்போ கோல்டு வாட்டர் எடுத்து நம்ம லெமன் ஜூஸ்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த புளிப்புலாம் போகிறதுக்காக அதை ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா கிண்டி கிண்டி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடணும். இப்போ ஒரு ட்ராப் தண்ணி கூட அதில் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா, இல்லைனா ஒரு 1 ஹவர் கழித்து செய்யலாம், ஃபுல்லாக எல்லா தண்ணியும் வடிஞ்ச பிறகு. இப்போ இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கிட்டு அது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சி, இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி அழுத்தி பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு வந்துடணும். அப்படியே இது சரியாக நம்ம அழுத்தி தேய்க்கலைன்னா அப்புறம் சுகர் சிரப்பில் போடும் போது எல்லாமே கரைஞ்சிரும். இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சி பிசையணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஃபுட் கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். இப்படி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ சுகர் சிரப் செய்கிறோம். கடாயில் 1 கப் சுகர் போட்டு 1.5 கப் தண்ணி, நல்லா கொதி வர வரைக்கும் கொதி வர வரைக்கும் சிம்லே வச்சுருந்து நல்லா சர்க்கரை கரைய வரைக்கும் பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும், ஓவல் டைப்பில். சின்ன சின்னதாக, ஏன்னா சுகர் சிரப்பில் போடும் போது அது பெருசாகிடும். இந்த மாதிரி இப்போ உருட்டி வச்சாச்சு. இப்போ சுகர் சிரப் ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. சிம்லேயே வச்சு தான் கொதிக்க வச்சேன்.
இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட்டுடணும். சுகர் சிரப்பை சிம்லே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து இதில் 2 ட்ராப் ஊற்றிடணும். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணி சிம்லே வச்சிடணும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சி. இப்போ ரெடி ஆகிடுச்சு பன்னீர் ஜாமுன். இது நல்லா 4 hours நல்லா ஊற விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.